சிக்கன் மிளகு வறுவல் இந்த மசாலா வச்சு வறுத்து ஒரு தடவை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. மல்லி விதை, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அது தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ சோம்பு போட்டு அது பொரியவும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு 2 தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து கூட சேர்த்துடலாம். சின்ன வீடியோ இது, சொல்ல முடியல, அதிகமாக பெரிய வீடியோ போட்டிருக்கேன், இதில் பார்த்துக்கோங்க. வதங்கிட்டு நம்ம மூடி வச்சாச்சு. அந்த சிக்கன்லேயே தண்ணி வரும் பாருங்க, அதிலே வந்து சிக்கன் வந்துடும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து இந்த ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சதை கொட்டிட்டு நல்லா கிண்டிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தண்ணி இருந்துச்சு, கழுவி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், தண்ணி அட்டகாசமாக வந்துருச்சு. எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை கருவேப்பிலை ஒரு இது போட்டாச்சு. அவ்வளோதான்.